जाग जा रे योगी मिटा दे आलस के घेरे, अमृत वेले बाबा पुकारे, देखो बाहें पसारे। बाबा प्यार तुम्हारा अमृत वेले उठाता, मोहिनी रात में मुझे जगाता। प्रेम की घंटी हृदय मंदिर में बजती, परमात्मा पुकार में आत्मा सुनती। नींद पर होती योग की विजय, माया के होते सहज पराजय। आराम नहीं मिलन चाहते, बाबा संग आत्मा खिल जाती। अपने कहा रात को अलविदा, परवाना हुआ क्षमा पे फिदा। समय से पहले बाबा जगाते, नयन खुलते ही मिलन कराते। प्रेम में भीगा मन संकल्प मुस्काते, माया के बंधन स्वयं कट जाते। ठंडी गर्मी बारिश अब तप के साथी, मौसम की मार अब ना डराती। सोना अब आराम नहीं माया है, नींद अब अमृत नहीं विष का साया है। कमाई नहीं ये ऊर्जा की चोरी है, सुस्ती की धुन में बजी माया की लुरी है। आराम की चाह वो रूह की लाचारी है, तप की राह में मन की हेरा फेरी है। जागृत में विश्व कल्याण का सूत्र हूँ, ब्रह्म मुहूर्त का प्रहरी मैं शिव पुत्र हूँ। सकल विश्व को तप से भरता, अमृत वेला में तपस्वी जलता। संकल्प से उठता नवयुग की नींव रखता, तप के ईंटों से स्वर्णिम स्वराज्य रचता। नींद की घड़ी अब बीत चुकी है, माया की छाया अब मिट चुकी है। वर्तमान में जलती है आत्मा की मशाल, मैं हूँ जागृत यही मेरा कमाल। बाबा की याद में स्वयं को गढ़ता, योग अग्नि से आलस को राख करता। मैं अब सो नहीं रहा मैं हो रहा हूँ, मैं अब खो नहीं रहा मैं जाग रहा हूँ। जाग जा रे योगी मिटा दे आलस के घेरे, अमृत वेले बाबा पुकारे, देखो बाहें पसारे। ஓம் சாந்தி. அமிர்த் வேலா பட்டியில இன்னைக்கு 16வது நாள், டே 16, யுகாந்தர் का दौर அமிர்த் வேலா. சோ இதுல அமிர்த வேலை புக்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, அமிர்த வேலைக்கான டைம் பாப் தாதா விசேஷமா பிராமண குழந்தைங்களுக்காக தான் வச்சிருக்காங்க. பாபா எல்லா குழந்தைங்களுக்கும் அந்த அமிர்த வேலை டயத்துல நம்பர் 1 இதயத்தின் அன்பை தரார். அதனால அமிர்த வேலை விசேஷமா குழந்தைங்களுக்காக தான், ஒன்னும் பிராமண குழந்தைங்களுக்காக தான் வச்சிருக்காங்க.
அமிர்த வேலை வந்து முழு நாளுக்கான ஆதி சமை, ஸ்டார்டிங் டைம். அப்ப அந்த நேரத்துல எந்த குழந்தைங்க வந்து அந்த தந்தையின் அன்பை இதயத்துல தாரணை பண்ணிடுறாங்களோ, அப்ப பரமாத்மா அன்பு அவங்க இதயத்துல இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா வேற எந்த ஒரு அன்பும் ஆகர்ஷன் பண்றது. அடுத்து பாபா என்ன சொல்றாருன்னா, ஒருவேளை நீங்க வந்து முழுமையா உங்க ஸ்திதிக்கு ஏத்த மாதிரி முழுமையா அந்த பரமாத்மா அன்பை உங்க இதயத்துல தாரணை பண்ணல, நிரப்பல, கொஞ்சம் இடம் இருந்துட்டாலும் என்ன ஆகும்னா அந்த இடம் காலியா இருக்கனால என்ன ஆகும்னா மத்த விதமான மாயாவுடைய விதவிதமான அன்பு, அது மனிதர்களா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், அது வந்து உங்களை வந்து தன் பக்கம் ஆகர்ஷன் பண்ணும். சோ அதனால இந்த பாயிண்ட்ல பாபா சாரமா என்ன சொல்ல வர்றாருன்னா, ஆத்மாவுடைய பசி, ஆத்மாவுடைய தாகம் வந்து அன்பு. அப்ப நம்ம அமிர்த வேலையிலே அந்த பரமாத்மா அன்பால நிரப்பிக்கணும். அப்படி நிரப்பலன்னா நம்ம வந்து மனிதர் அன்புக்கு, மத்த அன்புக்கு வந்து இயங்க ஆரம்பிப்போம். சோ அதனால அத பரமாத்மா அன்பால நிரப்பிட்டீங்கன்னா அப்புறம் மனிதர் அன்பு பின்னாடி அது ஓடாது, இல்லைன்னா மனிதர் அன்பு பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கும். சோ அமிர்த வேலைங்கிற அந்த டயத்துலதான் நம்ம ஈஸியா ஆத்மாவை பரமாத்மா அன்புல மூழ்க அடிக்க முடியும், மூழ்க வைக்க முடியும். ஒரு பாட்டு கூட இருக்கு, ஒரு போயம் இருக்கு. அதுல அந்த கவிஞர் என்ன எழுதுறாரு அந்த கவிதையில் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கவிதையோட டாபிக்கே வந்து நான் வந்து என்னுடைய அந்த இலக்கை வந்து தேடிட்டு இருக்கேன், கடைசி இலக்கை வந்து தேடிக்கிட்டு இருக்கேன். சோ அந்த கவிதை எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, சில நேரங்கள்ல ஆக்சிடென்டான ஒரு ரோடு கிடைக்குது, சில நேரத்துல கஷ்டங்கள் நிறைந்த பயணம் கிடைக்குது. சில நேரத்துல ஆக்சிடென்டான ரோடு கிடைக்குது, சில நேரத்துல கஷ்டங்களுக்கான பயணம் கிடைக்குது. ஆனா இதெல்லாம் வந்து என் வாழ்க்கையில ஒரு விளக்கு மாதிரி, அது ஒவ்வொன்றும் வந்து எனக்கு வழி காட்டுது. அதனால நான் வந்து என்னுடைய இலக்கை நான் ஒன்னும் தேடிட்டு இருக்கேன். இந்த வாழ்க்கை பயணத்துல என் கூட யாராவது வந்தா நல்லா இருக்கும், எனக்கு துணையா யாராவது இருந்தா நல்லா இருக்கும். நான் எங்கேயாவது நின்னு போயிட்டேன்னா அங்க எனக்கு கை கொடுக்க ஆள் இருந்தா நல்லா இருக்கும். என்னோட இலக்கு இப்ப இன்னும் தூரமா இருக்கு, அதனால என்னோட இலக்குக்கான அந்த ரோட நான் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு கவிதை. 1987ல அந்த காலத்துல டிவில ஒரு சீரியல் வந்துட்டு இருந்தது. அந்த சீரியலோட பேரே இந்த மாதிரிதான், நான் வந்து என்னோட இலக்கை தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. அதாவது மீண்டும் அதே தேடல் அப்படின்னு ஒரு இது. அந்த சீரியலோட டைட்டில் இது. அந்த சீரியல்ல இந்த பாட்டு வந்து வரும், அந்த சீரியல் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி. இந்த பாட்டு நான் ரொம்ப சின்ன வயசுல கேட்டேன், 87ல கேட்டேன் பாருங்க. ஆனா இந்த பாட்டு என்னமோ ஒரு நிமிஷத்துக்கான பாட்டு தான், அதுலயும் இந்த வரி வந்து ஒரு 10 செகண்டுக்கான வரி அதுல வரும். ஆனா அந்த பாட்டு எனக்கு நீண்ட காலம் வரைக்கும் என் லைஃப்ல அந்த பாட்டு உள்ளார ஓடிக்கிட்டே இருந்தது. சோ அப்ப என் வாழ்க்கையில எப்பெல்லாம் பிரச்சனை வந்ததோ, எப்பெல்லாம் விக்னம் வந்ததோ, அப்ப இந்த பாட்டு வரிகள் எனக்கு ஞாபகம் வரும், அது எனக்கு ஒரு ஊக்கம் கொடுக்கும். சோ அந்த சீரியல் என்ன சீரியலு, அதுல என்ன சொல்ல வந்தாங்க அதெல்லாம் எனக்கு தெரியல, ஏன்னா நான் இப்ப சின்ன பிள்ளையா இருந்தேன். பட் ஆனா அந்த வரி, அந்த பாட்டு வரிகள், முக்கியமா அந்த ஸ்டார்டிங்ல உள்ள அந்த 4-5 லைன், அது வந்து எனக்கு ரொம்ப ஊக்கம் கொடுத்தது. வாழ்க்கையில வர தடைகள், பிரச்சனைகள், இதெல்லாம் வந்து அது வந்து ஒரு விளக்கு மாதிரி நமக்கு வழி காட்டுது. எவ்வளவு தூரம் வந்திருக்கோம், எவ்வளவு போகணும் அப்படின்னு அது நமக்கு வழி காட்டுது. அதை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது. நான் வந்து என்னோட இலக்கை தேடணும். எனக்கு கூட ஞாபகம் இருக்கு, நான் MBBSல செகண்ட் இயர்ல இருக்கும்போது ஃபார்மகாலஜின்னு ஒரு சப்ஜெக்ட் இருந்தது.
அந்த சப்ஜெக்ட் நடத்தக்கூடிய டீச்சர்கிட்ட எல்லாரும் கண்டிப்பா டியூஷன் போயே தான் ஆகணும், இல்லைன்னா அவர் ஃபெயில் பண்ணிடுவார். ஸோ இப்போ நானும் என்ன பண்ணேன்னா, நாங்க எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து அந்த சார் வீட்டுக்கு போயிருந்தோம். அவருக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுத்தோம். ஆனா அப்ப அன்னைக்கு நான் நைட்டு மாடியில, இந்த ஹாஸ்டல், பாய்ஸ் ஹாஸ்டல் மாடியில வந்து நான் யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன பண்றது, இவர்கிட்ட போறதா என்ன இது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்ப கணேஷ சதுர்த்தியும் போயிட்டு இருந்தது. அந்த கணேஷ சதுர்த்திக்கு வந்து ஒரு போயிட்டு அந்த கவிதை போட்டி வச்சிருந்தான். அதுல நான் ஒரு கவிதை எழுதினேன். ரொம்ப நீளமான கவிதை, பெரிய கவிதை எழுதினேன். நான் நினைச்சேன்னா இவ்வளவு பெரிய கவிதை எழுதியிருக்கேன், எனக்கு பரிசு கிடைச்சிடும் அப்படின்னு பார்த்தேன். ஆனா எதுவும் கிடைக்கல. எனக்கு திருத்தின சாரே அந்த ஃபார்மகாலஜி சொல்லி தருவாங்க, அந்த சார் தான் திருத்தினாரு. 24th April 1999 அந்த டயத்துல நான் அந்த கவிதை எழுதினேன். அது 140 லைன் கவிதையா இருந்தது. ரொம்ப பெரிய கவிதை இருந்தது. ஸோ அந்த கவிதை வந்து ஒரு நாள் எனக்கு கனவுல யாரோ வந்து இதை எழுதுங்க அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கப்புறத்துலேருந்து தான் நான் அதை எழுத ஆரம்பிச்சேன். ரொம்ப பெரிய கவிதை, 140 லைன்னா பாருங்களேன். அது வந்து இந்த காம்படிஷன்ல வந்து வச்சிருந்தேன். அதுல எனக்கு ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் எதுவுமே கிடைக்கல. ரொம்ப பெரிய கவிதை. அது நான் எழுதின ஒரு சிஸ்டர் கூட நல்லா அழகா ஹேண்ட் ரைட்டிங்ல எழுதி அந்த போர்டில் ஒட்டியிருந்தாங்க. அந்த இதுல அவர் தான் ஜட்ஜா இருந்தாரு. அவர் எனக்கு எதுவும் ப்ரைஸ் எதுவும் தரல. நான் அதுக்கப்புறம் அவங்க விட்டு டியூஷனே போகல. இருந்தாலும் நான் வந்து பாஸ் ஆயிட்டேன் கடைசியில். ஸோ அதனால இன்னைக்கு நம்ம அந்த மாதிரி 7 விளக்கு பார்க்க போறோம், 7 ஒளி பார்க்க போறோம், 7 லைட் பார்க்க போறோம், 7 பாயிண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து பரமாத்மா அன்பு கிட்ட கூட்டிட்டு போகும், உலகத்துல இருந்து நம்மள தூரமாக்கும், விளக்கும். ஸோ என்கிட்ட நிறைய டைரி இருக்கு. நான் காலேஜ்லாம் படிக்கும்போது டெய்லி இந்த டைரி எழுதுவேன். டெய்லி ஒவ்வொரு விஷயம் எழுதுவேன். சில நேரத்துல அதுல போயம்னா கூட எழுதுவேன். ஒரு வாட்டி நான் ஹாஸ்டல்ல இருக்கும்போது நான் தெரியாம ஃபேன் ஆன் பண்ணிட்டே போயிட்டேன். வந்து பார்த்தேன் ஒரு பறவை வந்து அதுல அடிபட்டு இறந்து கிடந்தது. அப்பயே நான் வந்து ஒரு இதை எழுதினேன். நான் வந்து பெரிய பாவம் பண்ணிட்டேன், எனக்கு வந்து தண்டனை கொடுங்க அப்படின்னு. அந்த மாதிரிலாம் நிறைய வந்து போயம் எழுதியிருக்கேன். அப்ப வந்து எனக்கு கடவுள் பத்தி அவ்வளவு தெரியாது. இருந்தாலும் நான் எழுதின போயம்ல அந்த கடவுளோட பேர் மென்ஷன் ஆயிட்டே இருந்துட்டே இருக்கும். சோ அப்ப இறைவன் யாருன்னு எனக்கு தெரியாம இருந்தது. ஆனா அவரு கூட நான் பேசிட்டே இருந்தேன். நீண்ட பேச்சு வந்து இருந்துட்டே இருந்தது. அவர் கூட ஒரு கனெக்ஷன் இருந்துட்டே இருந்தது. சோ அதனால இப்ப நம்ம வந்து மறுபடியும் அந்த 7 விஷயங்கள் பார்க்கலாம். சோ இதுல இன்னொரு விஷயம் என்ன கவனம் கொடுக்கணும்னா, நம்ம வாழ்க்கையில துக்கம் வந்துட்டு இருக்கணும். ஏன்னா எவ்வளவு துக்கம் வருதோ அவ்வளவு வந்து பாபா நினைவு பண்றோம். எவ்வளவு வந்து நம்ம கலைஞ்சு போயிடுறோமோ அவ்வளவுதான் வந்து இன்னும் அழகாகணும், நம்மள அலங்கரிச்சுக்கணும்னு தோணுது. அப்ப துக்கமா தேவைதான். சோ அதனால இங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் நெகட்டிவா சொல்றாரா அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா இதுதான் வந்து நம்ம இறைவன் பக்கத்துல கொண்டு போகும். நம்ம வாழ்க்கை வந்து ஃபர்ஸ்ட் வந்து டோட்டலா கொலாப்ஸ் ஆயிடுது. அதுக்கப்புறம் அதை வந்து சரி பண்றோம். அவ்வளவு துக்கம். அப்பதான் வந்து பாபா பக்கத்துல போறோம். இதெல்லாம் தான் நம்மள பகவான் பக்கத்துக்கு கூட்டிட்டு போகுது. அதனால துக்கம் தான் வந்து பாபா கிட்ட போறதுக்கான ஒரு கதவு மாதிரி இருக்கு. ஏன் எனக்கு இப்படி நடக்குது, ஏன் எனக்கு எவ்வளவு துக்கம் அப்படின்னு நினைக்காதீங்க. இது எல்லாத்தையும் கடந்துதான் போகணும். ரெண்டாவது வந்து சூழ்நிலைகள், பிரச்சனைகள், பேப்பர்ஸ், இதெல்லாம் வந்து எனக்கு வாழ்க்கையில முன்னாடி போறதுக்கு ஒரு லைட் காமிக்குது, வெளிச்சம் கொடுக்குது. ஸோ வாழ்க்கையில உள்ள ப்ராப்ளம்ஸ் அது நம்மள முன்னாடிதான் கொண்டு போகுது. அது ஒரு விளக்கு. அது நம்ம வாழ்க்கையை இன்னும் பிரகாசமாக்குது. இப்ப வாழ்க்கையில பிரச்சனையே இல்லைன்னு வைங்களேன், பகவானை யாரு நினைவு பண்ணுவாங்க? அந்த அளவுக்கு தீவிரமா யார் நினைவு பண்ணுவோம்? சத்தியுகத்துல யார் வந்து பகவானை நினைக்கிறா? லக்ஷ்மி நினைக்கிறாங்களா? இல்ல நாராயண் வந்து யோகா பண்றாரா? எதுவும் கிடையாது. லக்ஷ்மி என்ன அங்க நுமாசாமி யோகா பண்றாங்களா? இல்ல, எதுவுமே கிடையாது. அப்ப நம்ம லைஃப்ல பேப்பர்ஸ் வருது, பிரச்சனைகள் வருதுன்னா புரிஞ்சுக்கணும், இது வந்து சாபம் கிடையாது, இது பகவானுடைய வரதானம், பிளெஸ்ஸிங்ஸ், பாபாவுடைய பிளெஸ்ஸிங்ஸ். அது வந்து ஸ்பெஷல் ஆசீர்வாதம் வச்சுக்கோங்க. சீல இருந்து சர்க்கம்ஸ்டான்ஸ், அடுத்து வந்து கிரிட்டிசிசம். எப்பெல்லாம் பிரச்சனைகள் வருதோ அப்பதான் வந்து நம்ம வந்து இன்ட்ரோவர்ட், அந்தர்முகி ஆகிறோம், அதை பத்தி சிந்திக்கிறோம்.
நம்ம ஆத்மாவோட பார்வை வந்து உள்நோக்கி போகுது, உள்ளார உள்ள கதவை திறக்குது. சோ அப்ப வந்து வாழ்க்கையில கிரிட்டிசிசம் நடக்கும், எதிர்ப்பு நடக்கும். ஏன்னா இப்ப சமுதாயத்துல என்ன நடந்துட்டு இருக்கோ அதுக்கு அகைன்ஸ்டா நம்ம பண்றோம். இப்ப நம்ம சொல்ற விஷயங்கள் இந்த சமுதாயம் ஏத்துக்க மாட்டேங்குது, அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ தூங்கி கொண்டு இருக்கும் சமுதாயம் வந்து இந்த விஷயங்கள்லாம் எதிர்க்கதான் செய்யும். அப்ப கிரிட்டிசிசம் நடக்குதுன்னா அப்ப நான் வந்து கரெக்டான பாதையில தான் போயிட்டு இருக்கேன். அடுத்த பாயிண்ட், நம்மள யாரோ நிந்தனை பண்றாங்க, நம்ம மேல பொய்யான பழி போடுறாங்க. அப்ப என்ன பண்றோம்? அப்ப வந்து நமக்குள்ளார உள்ள அந்த சத்தியம் ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிக்குது. சத்தியத்துக்கான தேடுதல் இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது. யாரோ நம்ம நிந்தனை பண்றாங்க, அது வந்து ஒரு லைட்டு தான். அது வந்து எனக்கு என்னை இலக்கை அடையிறதுக்கு வழி காமிக்குது. சோ அதனால பிரச்சனைகள், நிந்தனை பண்றாங்க, இல்ல ஏதோ ஒரு பேப்பர் வருது, துக்கம் வருது, இதெல்லாம் பார்த்து என்ன ஆயிடக்கூடாது? பயப்படக்கூடாது, துக்கம் ஆயிடக்கூடாது, மனசு உடைஞ்சு போயிடக்கூடாது, அழுவக்கூடாது. அதுல என்ன யோசிக்கணும்? இதெல்லாம் என்ன வந்து புஷ் பண்ணுது, என்ன சம்பூர்ண நிலையை அடையிறதுக்கு புஷ் பண்ணுது. அது வந்து டிவைன் கேட்டலிஸ்ட், டிவைன் லேம்ப். அடுத்து வந்து கிரைசிஸ், ஏதோ ஒரு பெரிய கஷ்டம் வந்துருச்சு, ஏதோ ஒரு பெரிய டேஞ்சர் வந்துருச்சு, திடீர்னு ஏதோ ஒரு டேஞ்சர் வந்துருச்சு, திடீர்னு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு. இதுல பாசிட்டிவ் என்ன பார்க்கலாம்? அதாவது பிரச்சனை திடீர்னு ரொம்ப அலர்ட் ஆயிடும், அடுத்து ஆக்டிவ் ஆயிடும் ரொம்ப அந்த டயத்துல. வேற காமன் சென்ஸ், எல்லா கர்மேந்திரியங்கள், எல்லா இந்திரியங்கள் ஆக்டிவ் ஆயிடுது, ரொம்ப அலர்ட்டா இருக்கும். அந்த டேஞ்சர் டயத்துல நம்ம ஆத்மாக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த அவங்களுக்குள்ளார இருக்கிற எல்லா சக்திகள், எல்லா டேலண்ட்ஸ் எல்லாம் வெளியே வர ஆரம்பிக்குது. யாருமே இல்ல, யாருமே நம்மளை காப்பாத்த இல்ல, நான் தனியா தான் இருக்கேன்னா என்ன ஆகுது? நமக்குள்ளார உள்ள சக்தி எல்லாம் வெளியே வர ஆரம்பிக்குது. ஏதோ ஒரு சுஷுப்த் சேத்தனா உள்ளார இருக்கு, அது வெளியே வருது. நமக்குள்ளார உள்ள பாசிபிலிட்டி, பொட்டன்ஷியல்ஸ், செல்ஃப் கான்பிடன்ஸ் எல்லாம் வெளியே வந்துடுது. அதுவும் டேஞ்சரும் எந்த மாதிரி பிரச்சனைனா, முன்னாடியே யோசிச்சு வச்சது இல்லை, திடீர்னு ஏதோ ஒண்ணு வந்துருச்சு. அதனால நீங்க யோசிச்சு கூட பார்த்துக்க மாட்டீங்க. அந்த மாதிரி திடீர்னு எதிர்பார்க்காத நேரத்துல ஒரு பிரச்சனை வந்துருச்சு. அப்ப என்ன ஆகும்? அப்பதான் நமக்குள்ளார உள்ள எல்லா சக்தியும் வெளியே வருது. அப்ப பிரச்சனைகள் வந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டு வருமா, நான் இந்த டைம் அன்னைக்கு வரேன் அப்படின்னு. அது நான் இன்விடேஷன் கொடுத்துட்டு வருமா, இன்னைக்கு மத்தியானம் 12 மணிக்கு வருவேன், ஒரு லெட்டர் வரும், உங்க கணவர் இறந்துட்டாங்க, இல்ல உங்க மனைவி இறந்துட்டாங்க, இல்ல உங்க சன்னுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டா வரும். அந்த மாதிரி அது இன்விடேஷன் கொடுத்துட்டு வராது. அப்ப கிரைசிஸ் சிச்சுவேஷன்ல என்ன பண்ணும்? கிரைசிஸ் சிச்சுவேஷன்ல ஆசீர்வாதங்கள், துவா, அதுதான் வந்து வேலை செய்யுது. புண்ணிய கர்மம் தான் வந்து அவங்களுக்கு அந்த டயத்துல ஹெல்ப் பண்ணுது. இப்ப அலாதீன் போயிருந்தாரு இதுக்காக, அந்த விளக்கு எடுக்கிறதுக்காக, ஏதோ ஒரு இதுல மாற்றிட்டாரு. அந்த நேரத்துல அவங்க அம்மா இங்க இருந்து அவருக்காக துவா பண்ணாங்களாம். அவங்க அம்மா வந்து அந்த டயத்துல கரெக்டா அவங்களுக்காக துவா பண்றாங்க. கடவுளே, அல்லாஹ் என் பையன் எங்க இருந்தாலும் அவனை காப்பாத்துங்க அப்படின்னு இவங்க இங்க துவா பண்றாங்க. அதே நேரத்துல அவனுக்கு அங்க ஒரு பிரச்சனை வருது, அதுல இருந்து அவன் சேஃப் ஆகிட்டான். அவன் வந்து ஒரு பாலைவனத்துல இருக்கான், பக்தாதோட பாலைவனத்துல இருக்கான், அங்க யாருமே இல்ல பக்கத்துல. திடீர்னு ஒரு பிரச்சனை வந்துருச்சு, திடீர்னு வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு. அந்த நேரத்துல அவங்க அம்மா வந்து அவனுக்காக துவா பண்றாங்க. சோ அதனால அந்த கஷ்ட நேரத்துல ஆசீர்வாதம், துவா தான் வேலை செய்யும். நீங்க யாருக்கோ ஹெல்ப் பண்ணீங்க, ஒரு புண்ணிய கர்மம் செஞ்சீங்க, அவங்க அந்த துவா வந்து சரியான நேரத்துல வந்து வேலை செய்யுது. கிரைசிஸ். அடுத்து வந்து கன்ஃபியூஷன், ஏதோ ஒரு குழப்பத்துல இருக்கீங்க, ஏதோ ஒரு டென்ஷன்ல இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு கன்ஃபியூஷன், குழப்பம், எதுவும் புரியல, இது பண்ணலாமா அது பண்ணலாமா, அந்த உள்ளார ஒரு யுத்தம் போயிட்டு இருக்கு. ஒரு டெலிமால இருக்காங்க, இது பண்ணலாமா அது பண்ணலாமா, இவங்கள கேட்கலாமா அவங்கள கேட்கலாமா. இந்த மாதிரி பிரச்சனைக்காக நம்மள பகவான் பக்கத்துக்கு கூட்டிட்டு போகும். இந்த டயத்துலதான் நம்ம அமிர்த வேலை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கணும்.
பரிசுத்தி வரும்போது என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் 2 விஷயம் பண்றாங்க. அமிர்தலை விட்டுறாங்க, முரளியை விட்டுறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, முதல்ல இந்த பிரச்சனையை பத்தி பேசிக்கலாம், இதுக்காக மீட்டிங் போடலாம். நைட்டு 10 மணிக்கு மீட்டிங் ஸ்டார்ட் பண்றாங்க. 11:30 மணி வரைக்கும் அவங்க டிஸ்கஸ் பண்றாங்க. எதுக்காக? அந்த பிரச்சனையை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக. அப்புறம் அமிர்தவேலை லேட்டா எந்திரிக்கிறாங்க. எப்படி பிரச்சனை வரும்போதுதான், பிரச்சனைக்கு நம்ம எதுவும் பண்ணக்கூடாது. லைஃப்ல ஏதோ பிரச்சனை வந்துருச்சுன்னா அதுல போய் நீங்க எதுவும் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். நம்ம என்ன பண்ணணும், என்ன செய்யணும்னா அஷரரியை அதிகப்படுத்தணும், யோகாவை அதிகப்படுத்தணும், அமிர்த வேலையை அதிகப்படுத்தணும். யஜ்யத்துல எவ்வளவோ பிரச்சனை வந்தது. மம்மா பாபா என்ன சொன்னாங்க, ஒவ்வொருத்தவங்களும் போய் பிடிச்சு சொன்னாங்களா, இப்படி சொல்லாதீங்க அப்படி சொல்லாதீங்கன்னு. அவங்க யோகாவை தான் அதிகப்படுத்தினாங்க. அவங்க வேற எதுவும் பண்ணல. உட்காந்து அந்த கிரணங்களை பரப்புங்க, அந்த வைப்ரேஷனை பரப்பாங்க. அதுதான் என் கையில இருக்கு. என்னுடைய எண்ணம் தான் என்னுடைய சாஸ்திரம், எண்ணம் தான் என்னுடைய ஆயுதம். அடுத்து சீட்டிங். யாரும் நம்மள ஏமாத்தும் போது என்ன ஆகுதுன்னா, அப்பதான் அவங்களுக்கு புத்தி வருது, அந்த பரமாத்மா ஒருத்தர் மட்டும்தான் ஏமாத்த மாட்டாரு, மத்தவங்க எல்லாரும் ஏதோ ஒரு விதத்துல ஏமாத்துவாங்க. ஒவ்வொரு மேலா இருக்கட்டும் ஃபீமேலா இருக்கட்டும், 2 பேர்ட்டு என்ன கிடைச்சது? ஏமாற்றம் தான். இந்த உலகமே ஏமாத்தக்கூடிய உலகம் தான். எல்லா பக்கமும் ஏமாற்றம் தான். சோ இந்த விஷயங்கள்லாம் இத சாபம்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் வரதானம். இது நமக்கு ஆசீர்வாதம். பகவானோட கிருபை நம்ம மேல, அவருடைய கிருபை திருஷ்டியா மேல பட்டிருக்கு. அதனாலதான் இதெல்லாம் நடக்குது. போகாசோ ஜெயின் மாஸ்டர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவங்க ஆசிரமத்துக்கு ஒருத்தர் வராரு. சோ அவர்கிட்ட ஒரு விஷயம் சொல்றாரு, நான் தியானம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா இந்த மாதிரி இடத்துல தியானம் பண்ணணும்னா எந்த ஒரு சத்தமும் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லான இடத்துல நான் தியானம் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்ப அந்த குரு அவர் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த கூட்டிட்டு போறாரு. எங்கன்னா ஒரு நல்ல ஒரு மார்க்கெட்டு, வண்டி போயிட்டு இருக்கு, சத்தம் வந்துட்டு இருக்கு. அதுக்கு அங்க நடுப்புற உட்காந்து இன்னையில இருந்து நீ இங்கதான் உட்காந்து தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. சரி குரு சொல்லிட்டாரு, தட்டவ முடியும் அப்படின்னு அவரு அங்க உட்காந்து தியானம் பண்ண ஆரம்பிக்கிறார். அப்படியே செய்ய 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 கொஞ்சம் மாதங்கள் கழிச்சு அவர் இப்ப அவரு குரு சொல்றாரு, ஆமா இப்ப எல்லாம் சரியாயிடுச்சு, இப்ப நான் எங்க வேணாலும் தியானம் பண்ணலாம் அப்படின்னு. So தியானம்னா என்னது? மெடிடேஷன் இஸ் த ஆர்ட் ஆஃப் ஃபைண்டிங் த அன்மூவிங் இன் த மூவிங். நமக்குள்ளார போயிடணும், நமக்குள்ளார அந்த சென்டர்ல போயிடணும், அந்த இடத்துக்கு போயிடணும். அது எப்பயுமே ஆடாம அசையாம இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்திதிக்கு, அந்த மாதிரி சென்டர் பாயிண்ட்டுக்கு போயிடணும். உலகத்துல நாலாபுறமும் பூக்கம், உலகத்துல நாலாபுறமும் இயற்கை சீற்றங்கள் இருக்கு, பூகம்பம் வருது, சத்தம் இருக்கு. அதுக்கு நடுப்பற நான் எனக்குள்ளார போய் ஸ்திரமாயிடும். இதான் மெடிடேஷன். நீங்க உலகத்தை அசைக்கணும்னு, உலகத்தை மாற்றணும்னு அவசியம் இல்லை. நீங்க உங்களுக்குள்ளார உள்ள அந்த ஸ்திரமான ஸ்திதிக்கு போயிடுங்க. உலகத்தை அசைக்கணும்னு தேவையில்லை. எனக்குள்ளார ஆடாம அசையாம அடல் அச்சவல் ஸ்திதி இருக்குல்ல, அந்த ஸ்திதிக்கு போயிடணும். அந்த சென்ட்ரல் பாயிண்ட்ல போய் நிலைச்சிருக்கிறது தான் யோகா. சோ இப்ப நான் அந்த பாட்டு போடுறேன். ஸ்டார்டிங்ல சொன்னல, சில நேரத்துல ஆக்சிடென்ட்கான பாதை கிடைக்குது, சில நேரத்துல கஷ்டங்களுக்கான பயணம் கிடைக்குது. அந்த பாட்டு போடுறேன், அது நீங்க எல்லாரும் கேளுங்க. मुश्किलों का सफर मिले कभी, हादसों की डगर मिले कभी, मुश्किलों का सफर मिले। ये जनाब मेरी राह के, मुझे मंजिलों की तलाश, मुझे मंजिलों की तलाश कोई हो
सफर में जो साथ दे, मैं रुकूं जहाँ कोई हाथ दे, मेरी मंजिलें अब दूर है, मुझे रास्तों की तलाश है, मुझे रास्तों की तलाश है, मुझे रास्तों की तलाश है. அமிர்தவேல். ஸோ அதனால இந்த அமிர்தவேல டயத்துல தான் நம்மள ஈஸ்வரி அன்பால நிரப்பிக்கணும். ஸோ அதனால இங்க எவ்வளவு விஷயம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். யாரோ ஏமாத்திட்டாங்க, இல்ல ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு ஏமாற்றம், ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சு, குழப்பம் இருக்கு, எதா இருந்தாலும் என்ன பண்ணணும், நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் அமிர்த வேலையில. அந்த அமிர்த வேலைக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ அதனால முக்கியமா என்னது, அந்த 2-5 மணி நேரம், 2-5 மணி வரைக்கும் நம்ம அதை நல்லா அந்த யோகா டைமை சஃபல் பண்ணணும். அதுல ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. இதுதான் இந்த வட்டியோட லட்சியம். எக்ஸ்ட்ரா பண்றீங்கன்னா அது உங்களோட இது. பட் இந்த வட்டியோட லட்சியம் என்னது, அமிர்த வேலைக்கான சம்ஸ்காரம் நல்லா பக்கா பண்ணணும். அதை நல்லா ஸ்ட்ராங் ஆக்கிக்கணும். அமிர்த வேலை யோகா வரலன்னா கூட பரவாயில்ல, எந்திரிங்க. அதனால அந்த நேரத்துல பாபாவுடைய வரதானங்கள் வாங்கிக்கக்கூடிய நேரம், நம்ம லைஃப மாத்தக்கூடிய நேரம், எல்லாத்தையும் ஈஸி ஆகக்கூடிய நேரம். ஸோ அந்த நேரத்தை நம்ம கண்டிப்பா சஃபல் பண்ணணும். ஸோ இப்ப நான் கூட ஒரு போயம் எழுதியிருந்தேன். அப்ப நான் 2 பேரும் ஒயிட் சாடி கட்டிட்டு போயிட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்தேன். அப்ப எனக்கு இவங்க பிரம்மகுமாரின்னு தெரியாது. ஆனா அவங்கள பார்த்து நான் ஒரு போயம் எழுதினேன். यूनिवर्स जगन माता का जैसे ये दिव्य स्वरूप है, as if Saraswati's, as if Lakshmi's, as if Chandi's. Words fail to paint the stainless purity. Those taintless white saris and character, their brilliant faces, their glowing eyes, those soul conscious intellect. They are the veritable Radhas intoxicated with the wine of love of Krishna. So, acha. ஸோ இந்த போயம் நான் அப்ப எழுதியிருந்தேன். அப்ப ஃபர்ஸ்ட் வரும்போது ஸோ அவங்கள பார்க்கும்போது அந்த மாதிரி தெய்வீகள், அந்த ராதா மாதிரி அவங்க அந்த இறைவனோட அன்புல மூழ்கி இருக்காங்க அப்படின்னு அந்த போயத்தோட மீனிங். ஓம் சாந்தி. मन्मना भव शिव बाबा सततम, निराकार तेजोमय पावनम, प्रभात काले स्मरणं दिव्यं, सत्यं शिवं सुंदरं चिंतनम. तोड़ दे नींद की जंजीरें, थाम ले तप की मशालें, तोड़ दे नींद की जंजीरें, थाम ले तप की मशालें, फाड़ दे आलस की काली चादर, निद्रा से तप का न कर अनादर, सपनों का विष पीने से कर इनकार, रूहानी योद्धा कर अब ललकार. न सो न लेट हो जा तैयार, उठ चल कर तम का संहार. तोड़ दे नींद की जंजीरें, थाम ले तप की मशालें, तोड़ दे नींद की जंजीरें, थाम ले तप की मशालें. तेरी जागने से दुनिया बदलेगी, तेरे एक संकल्प से क्रांति गूंजेगी. उठ तपस्वी, तू उठे तो विश्व संवरेगा, तू जगे तो भाग्य निखरेगा. अमृत वेले की है
पुकार। ना रुक ना झुक हो जा निराधार, बढ़ चल बढ़ चल वन युग